நீங்க பேசுற ஃபோன் கால்ஸ் அண்ட் சேட்ஸை யாராவது ரெக்கார்ட் பண்ணா வாட் வில் பி யுவர் நெக்ஸ்ட் மூவ்? உடனே சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவீங்க, ரைட்? பட் அப்படி ரெக்கார்ட் பண்றதே ஒரு சட்டமா இருந்தா? எஸ், இதுதான் நார்த் கொரியன் கவர்மெண்டோட ஒரு ரூல். ஃபோன் கான்வர்சேஷனை மட்டும் இல்ல, பப்ளிக்ல 2 பேர் நேருக்கு நேர் நின்று பேசிக்கிறதையும் நார்த் கொரியால எப்பவுமே ஒரு குரூப் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். பப்ளிக் என்ன பேசிக்கிறாங்க, எதை பார்க்குறாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்றாங்க, எங்கெல்லாம் போறாங்க, எப்படி வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு அங்க இருக்க மக்கள் வாழ்ற பர்சனல் லைஃபோட ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணும். இன்னும் அவங்க என்ன ஹேர் கட் பண்ணணுன்றதையும் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். ஜென்ஸுக்கு 10, கேர்ள்ஸுக்கு 18 ஹேர் கட் ஸ்டைல்னு ஒரு மெனு கார்டே இருக்கு. நார்த் கொரியாலேயே ஒரு ஏரியாவில இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகணும்னா கவர்மெண்டோட பர்மிஷன் வேணும். பட் வேற கண்ட்ரிக்கு போக எந்த பர்மிஷனும் தேவையில்லை. பிகாஸ் அங்க யாராவது அப்படி போகணும்னு நினைச்சாலே அது தேச துரோகம். அப்படி அந்த கண்ட்ரியை விட்டு போறவங்களை பிடிச்சு ஜெயில போட்டு டார்ச்சர் பண்ணி அதுல சில பேருக்கு டெத் பெனால்ட்டியும் கொடுக்குறாங்க. அது மட்டுமா, வேர்ல்ட்ல நடக்கிற பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், இன்வென்ஷன் இவ்வளோ ஏன் கொரியன் மூவிஸை தவிர கோலிவுட், ஹாலிவுட்னு வேற எந்த லாங்குவேஜ் மூவிஸையும் அங்க பார்க்க முடியாது. ஸோ நார்த் கொரியால எடுக்கிற மூவிஸ் மட்டும்தான் தியேட்டர்ல டெலிகாஸ்ட் ஆகும். அதை ஓடிடியில கூட பார்க்க முடியாது. ஏன்னா அங்கதான் பப்ளிக் யூசேஜ்க்கு இன்டர்நெட்டே இல்லையே. அதுக்கு பதிலாக குவாங்மியாங் அப்படின்ற நேம்ல இருக்க இன்ட்ராநெட்டை தான் அங்க யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, நார்த் கொரியால இன்ஃபர்மேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய மீடியாவுக்கும் சிவியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை மீறினாலும் ஹார்ஷ் பனிஷ்மெண்ட் கேரண்டி. இந்த இன்டர்நெட்டை அவுட் சைட் வேர்ல்டோட கனெக்ட் ஆகாம ஹெவியா சென்சார் பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் மீறி அங்க இன்டர்நெட்டை அக்சஸ் பண்றாங்கன்னா அது அங்க இருக்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், ஹையர் அபிஷியல்ஸ்னு எலைட் பீப்புளா தான் இருப்பாங்க. இதையெல்லாம் டாலரேட் பண்ணிட்டு அங்க வாழுற மக்கள் செய்யற இந்த ஒரு விஷயத்தை தான் என்னால டாலரேட் பண்ணிக்க முடியல. இப்படி பப்ளிக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்க நார்த் கொரியாவை ரூல் பண்ற கிம் ஃபேமிலியோட போட்டோ ஃப்ரேமை அங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் மாட்டியிருக்காங்க. அதுல லைட்டா தூசி இருந்தா கூட சிவியர் பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். ஸோ கிம் ஃபேமிலியை பத்தியும் அங்க இருக்க மக்களுக்கு எதுக்காக இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் இந்த ரூல்ஸ் எல்லாம் எப்ப இருந்து போட்டாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம்.